සියලු දිනාටම ආයුබෝවන් அனைவருக்கும் வணக்கம் ATVL சேல்ஸினூடாக ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏற்கனவே நாங்கள் இந்த வெனவா என்ற சொல்ல கொண்டு வந்து அது பலவிதமாக மாறும் அப்படின்ற 21 டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன்னு சொல்லி அதில் பார்ட் 1 2 3 4 5 6 7 வரைக்கும் நாங்கள் போட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியது அதனுடைய 8வது பகுதி. இதுலேயும் நாங்கள் முக்கியமான சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னாலும் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் எல்லாரும் இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணின லண்டன் நண்பர்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஓகே, நாங்கள் வீடியோக்குள்ளே வந்துட்டோம். ஏற்கனவே நாங்கள் இந்த வெனவான்ற சொல்ல கொண்டு வந்து VENAWA வெனவா. அதே மாதிரி இன்னொரு சொல்ல நாங்கள் கரணவாண்டு கொண்டு வந்திருந்தோம். கரணவான்ற சொல்ல கொண்டு வந்திருந்தோம். இதில் இந்த வாவை வெட்டிட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் நாங்கள் பார்க்குறது, நவாவை வெட்டிட்டு என்னென்ன விஷயங்களை நாங்கள் ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்ற ஒரு முக்கியமான விளக்கத்தை நாங்கள் இதுக்கு முதல் உள்ள வீடியோக்களில் பார்த்துருந்தோம். இப்போவும் நான் அந்த நவாவெல்லாம் வெட்டிட்டு இங்கே வே மிச்சம், இங்கே கர மிச்சம், இதை வச்சு நாங்கள் இந்த கராய் கராத்தி அப்படின்ற விஷயங்கள் நாங்கள் பார்த்துருந்தோம். இன்றைக்கு நான் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லித்தரப்போகிறேன். அதாவது இந்த இம்போது போது ஹைக்க என்ற விஷயங்களை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். ரைட், இப்போ நாங்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்றால் லா என்ற ஒரு விஷயத்தையும் என்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்க போகிறோம். சரி, முதலாவதாக நாங்கள் லாவை பார்ப்போம். லா LAA லான்னு போட்டுக்கொள்ளுங்களேன், லா என்று போட்டுக்கொள்ளுங்க. சரிதானே? அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிறது என்று ஒன்று பார்க்க போகிறோம். NA இதை பார்க்க போகிறோம். நயன்னு இதை பார்க்க போகிறோம். என்ற பார்க்க போகிறோம். இப்போ இந்த லாவை எடுத்துக்கொண்டால் இதுக்கு ஆகிட்டு என்ற அர்த்தம். சரிதானே? இந்த ஆகிட்டுன்றத இப்படியே நீங்கள் காப்பி பண்ணி வைக்கக்கூடாது. வச்சா உங்களுக்கு பிரச்சனையாக போகும். இதுக்கு உதாரணம் கொஞ்சம் சொல்கிறேன். எந்த ஒரு விஷயத்தில் இந்த லா வருதோ, எந்த ஒரு வினை சொல்லோட இந்த லா வருதோ, சரியா, அது இறந்த காலமாக இருக்கலாம் அல்லது நிகழ்காலமாக இருக்கலாம். சரிதானே? இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் இந்த லா வருதோ அது ஆகிட்டுன்னு அர்த்தம். உதாரணமாக சாப்பிட்றதுக்கு தானே, சாப்பிட்றதுல கனவான்னு சொல்கிறது. நாங்கள் சாப்பிட்றதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறது? கனவா என்று சொல்கிறது. சாப்பிட்றதுக்கு கனவா. சரிதானே? அதே மாதிரி லியனவா என்று ஒன்று இருக்குது. லியனவா என்று ஒன்று இருக்குது. லியனவாண்டா எழுதுறதுக்கு நாங்கள் சொல்கிறது. சரிதானே? அதே மாதிரி பனினவான்னு ஒன்று இருக்குது. பனினவான்னு சொன்னால் பாயிரத்துக்கு சொல்கிறது. அதே மாதிரி நட்டனவான்னு ஒரு சொல்ல எடுத்துக்கொள்கிறேன். நட்டனவான்னு ஒரு சொல்ல எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நாம் இங்கே நவாவை வெட்டினோம் தானே. அதே மாதிரி இந்த கனவா இருக்குது தானே, இதில் இந்த நவாவை வெட்டி பாருங்க, என்ன மிச்சம்? மிச்சம். இப்போ இந்த காவை கொண்டு வந்து இந்த எல்லைக்கு முன்னால் போட்டோம்னு சொன்னால் இது கலான் இருக்குது. ஆனால் இதை நாங்கள் இந்த கேஏயை ஆண்டு இழுக்கணும். அது தனிச்சொல். இதில் இந்த ஓ சவுண்டோ அல்லது யூ சவுண்டோ இந்த மாதிரி வரும்போது அது ஈயா மாறி வரும், டபுள் ஈயா மாறி வரும். சரி, அதை நான் விளங்கப்படுத்துகிறேன். இப்போ இந்த காலா அன்று இருக்குது தானே, காலான்னு சொன்னால் சாப்பிட்டுட்டு என்ற அர்த்தம். இப்போ சாப்பிட்டு பாருங்க என்று சொல்கிறேன் தானே, சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்கிறோம். அப்போ காலா பலன்னு சொன்னால் பாருங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல லியனவா இருக்குது, இந்த இடத்துல நவா வெட்டி பாருங்க. நவா வெட்டி என்ன இருக்குது? லிய மிச்சம். சரிதானே? அப்போ லியோட லாவை போட்டால் லியலா பலன்னு எழுதி பாருங்க. லியலா தென்னு எழுதி தாங்க. லியலா தான் எழுதி போடுங்க. லியலா எழுதி.
ஆனால் எழுதிட்டுன்ற மீனிங் வரும். சரிதானே? இப்போ நான் எழுதிட்டு வாரன் என்று சொல்கிறேன் தானே, எழுதிட்டு வாரன் என்று சொல்கிறேன் தானே, அந்த சந்தர்ப்பத்திலையும் லியலா எண்ணம். சாப்பிட்டுட்டு வாரன், இப்போ சாப்பிட்டு பாருங்க, ஒரு இட்டு தான் வந்திருக்கு, சாப்பிட்டுட்டு வரல. சாப்பிட்டுட்டுன்றது வேற ஒரு சந்தர்ப்பம், விளங்குதா? தமிழை நல்லா விளைய கொள்ளணும். இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் லாவத்தான் போடுவோம் சிங்களத்தில். சரிதானே? இப்போ சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லும் போது கால பலன்னு. சரிதானே? சாப்பிட்டு பாருங்க கால பலன்னு. சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறோம் தானே, வேலைக்கு போகிற சந்தர்ப்பத்தில் யாராவது நம்மளோட ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கிறாங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறோம், சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறோம். அந்த சந்தர்ப்பத்தில் சாப்பிட்டு விட்டுன்றது தான் நாங்கள் சாப்பிட்டுட்டுன்னு சொல்கிறோம். சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லும் போதும் கால என்ன. அப்போ லியலது என்ன, எழுதித்தாங்க. இது எழுதிட்டுன்ற மீனிங் தரும். லா வந்தால் ஆகிட்டு நான் சொன்னேன், ஆகிட்டு. அப்போ எழுதிட்டு, பார்த்துட்டு, நடந்துட்டு, ஓடிட்டு, இருந்துட்டு, கதைச்சிட்டு அப்படின்ற மாதிரி வரும். சரிதானே? அப்போ லியலா என்று சொன்னால் எழுதின்றதை ஃபர்ஸ்ட் எடுத்து பார்ப்போம். லியலா தென்னண்டா தாங்கன்னு அர்த்தம். லியலா தென்ன எழுதித்தாங்க, லியலா தான் எழுதி போடுங்க, லியல பலன்னு எழுதி பாருங்க. மங் விதிகட்ட லியல பலன்னு. மங் விதிகட்ட என்ன மாதிரி, மங் விதிகட்ட, மங் நான், விதிகட்ட மாதிரி. அப்போ மங் விதிகட்டன்னு சொல்லும்போது என்னை மாதிரின்னு வரும். மங் விதிகட்ட லியல பலன்னு, என்னை போல எழுதி பாருங்க. மங் விதிகட்ட லியல பலன்னு, என்னை போல எழுதி பாருங்க. அப்போ லியல பலன்னு. அப்போ எழுதிட்டுன்னு சொல்கிற சந்தர்ப்பத்தில் லியலா என்ன எழுதிட்டு வாங்க, லியலா இவரக்கரன்னு எழுதிட்டு முடிங்க. அப்போ எழுதி முடிங்கன்னு சொல்ல போகல லியலா இவரக்கரன்னு சொல்லலாம், எழுதிட்டு முடிங்கன்னு சொல்லும் போதும் லியலா இவரக்கரன்னு சொல்லலாம். அப்போ எழுதிட்டு வாங்கன்னு சொல்லும் போது லியலா என்னன்னு சொல்லலாம். சரிதானே? அப்போ லியலான்றது எழுதிட்டுன்ற மீனிங் தான் இருக்குது. ரைட். இப்போ இந்த இடத்துல பணினவான் இருக்குது, பாணினவான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல தான் கொஞ்சம் மாறும். ஏன்னு சொன்னால் எந்த இடத்துலையும் இங்கே பாருங்க, PAINAWA. இப்போ இந்த இடத்துல ஏயும் ஐயும் வந்து இருக்குது, விளங்கிச்சு தானே? இப்போ PA, அதுக்கு பிறகு NINAWA. நம்ம இங்கிலீஷில் ஏதோ உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னால் இது நம்ம ஸ்போக்கன் லாங்குவேஜ் தான் படிக்கிறோம், எழுதுகிற வாசிக்கிறது இல்லை. அதனால் சிங்களத்தில் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இங்கிலீஷில் எழுதினாலும் நமக்கு பேச விளங்கினா சரி, பேசுகிற பேட்டர்ன் விளங்கினா சரி. இதை மாதிரி சில சொற்கள் இருக்குது, இந்த மாதிரி பேட்டர்னில் வர சொற்கள். உதாரணமாக இப்போ VAHINAWA. இப்போ என்ன இருக்குது, வஹினவான் இருக்கா, வஹினவான் இருக்குது. அதே மாதிரி இப்போ MANINAWA. இந்த மாதிரி பேட்டர்னில் ஒரு சொல் வரும். அதாவது முதலாவது வார இங்கிலீஷில் உள்ள வவல்ஸ் எல்லாம் ஏயா வரும், ரெண்டாவது வார வவல்ஸ் எல்லாம் ஐயா வரும். விளங்குதா? இப்போ இப்படி வார விஷயத்தை, இப்படி வார பேட்டர்னை இறந்த காலமாக மாற்றுறதும் லேசு. அதை நான் உங்களுக்கு இன்னும் ஒரு வீடியோவில் சொல்லி கொண்டு வரேன். இந்த லாவை இப்படி வார பேட்டர்னை எப்படி மாற்றுறேன்னு பார்ப்போம். சரிதானே? இப்போ இந்த நவா இருக்குது தானே, இந்த நவாவை அப்படியே வெட்டி விடுவோம். வெட்டினா என்ன மிச்சம், இந்த இடத்துல பனி, இந்த இடத்துல வகி, இந்த இடத்துல மணின்னு இருக்குது. சரி, இதுக்கு மீனிங் சொல்லி தராமல் நீங்கள் சொல்லி தந்துட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்க தானே? ரைட். பனினவான்னு சொன்னால் பாயிரத்துக்கு சொல்கிறது, பாயிறது இருக்குது தானே, பாயிரத்துக்கு பனினவான்னு சொல்கிறது. வஹினவா மழை பெய்யுது தானே, அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் வஹினவா அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அதே மாதிரி மணினவான்னு சொன்னால் இந்த அளக்கிறது இருக்குது தானே, அளக்கிறதுக்கு நாங்கள் மணினவா என்று சொல்கிறது. சரிதானே? இப்போ பனினவா, வஹினவா, மணினவா, பணினவா, வந்தினவா அப்படின்னு சொல்லி ஏஐ அப்படின்ற விஷயங்கள் இதுக்குள்ளே வரும். சரிதானே? இப்படி வார சந்தர்ப்பத்தில் இந்த முதலாவது ஏயை என்று மாற்றணும், இந்த சவுண்டாக மாற்றணும். ஏக்கு மேலே ஒரு சின்ன 2 டபுள் கோடை போட்டு வைக்கிறேன், என்று சொல்லணும். இது ஏயும் இல்லை ஆவும் இல்லை, என்று உச்சரிக்கணும். அப்போ இந்த PA பேண்டு மாறும், VA வேண்டு மாறும், MA மேண்டு மாறும். இப்போ இந்த இடத்துல எல்லாம் இந்த NHA என்று தானே, இந்த சந்தர்ப்பத்தில் இது ந மாறும், ந இது ப, இது ந. சரிதானே? அப்போ பெனண்டு வந்திருக்கா, இந்த இருக்குல்ல ஏண்டு உச்சரிங்க. இது இந்த இடத்துல ஐவாரத்தை ஏண்டு உச்சரிங்க. அப்போ பெனண்டு வருதா, பெனலா பாய்ந்துட்டு, பெனலகியா பாய்ந்து போயிட்டாங்க. அல்லப்புக்கு எதிர கொல்லாய் பக்கத்து வீட்டு படியனும், எஹா பேத்தைக்கு எதிர கெல்லாய் அந்த பக்கத்து வீட்டு பிள்ளையும் பெனலகியா, பெனலா பாய்ந்து பாஞ்சு போயிட்டாங்க.
யாரப்பா பாஞ்சு ஒரு ஓடி தான் போவானே. அப்போ பெனலகியா பாய்ந்து போயிட்டாங்கன்னு சொல்லணும். இப்போ ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் தமிழில் சொல்லுவோம், சிங்களத்தில் துவலகியான்னு சொல்லக்கூடாது. சரிதானே? பெனலகியா தான் பாஞ்சு போகிறதுக்கு நாங்கள் சொல்கிறது பெனலகியா. அப்போ பெனலகியான்னு சொன்னால் பாஞ்சு போயிட்டாங்கன்னு அர்த்தம். சரிதானே? அப்போ பெனலா என்ன? பாஞ்சு வாங்க. இப்போ பாஞ்சு வாங்க, வேலிக்கு மேலால் பாஞ்சு வாங்கன்னு சொல்கிறது. தாப்பே உடிங், வேலிக்கு மேலால். பெனலா என்ன? பாய்ந்து வாங்க. நாங்கள் கல்வேலியாக இருந்தாலும் முள்வேலியாக இருந்தாலும் வேலின்னு சொல்லுவோம். சரிதானே? அந்த சுவருக்கு நாங்கள் தாப்பேன்னு சொல்கிறது. அந்த முள்வேலிகள் இருக்குது தானே, முள்வேலின்னு சொன்னால் எல்லோரும் நினச்சிக்கொள்ளுவாங்க முள்ளால் கட்டுறது அப்படின்னு. அப்படி இல்லை, அது கம்பால் செய்திருந்தாலும் சரி தான், இல்லை மரங்களால் செய்திருந்தாலும் சரி. அந்த டைமுக்கு நாங்கள் வெட்டைன்னு சொல்கிறது. அதுக்கு நாங்கள் வெட்டைன்னு சொல்கிறது. மற்ற கல்லால் எழுப்பப்பட்டதுக்கு நாங்கள் தாப்பேன்னு சொல்கிறது. சரிதானே? அப்போ பெனலா என்று சொன்னால் பாய்ந்துன்னு அர்த்தம். சரி, பெனலா என்ன? பாஞ்சு வரும். பாஞ்சிட்டுன்னு சொல்லும் போதும் நாங்கள் என்ன செய்யலாம்? பெனலான்னு சொல்லலாம். ரைட் தானே? ரைட். பாஞ்சிட்டுன்ற ஒரு உதாரணம் நீங்கள் எனக்கு பாஞ்சிட்டுன்னு ஆரம்பிக்கிற உதாரணங்களில் ஒரு ரெண்டை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன் உங்களுக்கு விளங்கிட்டா விளங்கலையா அப்படின்றது. ரைட். அடுத்தது இப்போ மணினவா. மணினவான்னு சொன்னால் அளக்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது மணினவா. இடம மணினவா. இடம மணினவான்னு சொன்னால் இந்த காணியை அளக்கிறதுக்கு நாங்கள் இடம மணினவான்னு சொல்கிறது. இப்போ இந்த MA வந்து மேண்டு மாதிரி இருக்குது தானே, NI வந்து நேண்டு மாதிரி இருக்குது தானே. அப்போ மெனலா. மெனலா மெனலா பலன்னு அளந்து பாருங்க. அளந்து பாருங்க. மெனல பலன்னு அளந்து பாருங்க. மெனலதென்ன அளந்து தாங்க. மெனலயன்னு அளந்துட்டு போங்க. මේක மெனல යන්න. மினிந்தோருவாட அப்போ கீனவா மினிந்தோருவா. மினிந்தோருவாண்டா யார்? இந்த அளக்க வருவாங்க, அளக்கிறதுக்கு வருவாங்க தானே, காணி அளக்கிறதுக்கெல்லாம் வருவாங்க தானே. இந்த அளவையாளருக்கு நாங்கள் சொல்கிறது மினிந்தோருவா. மினிந்தோருவா சிங்களத்தில் நல்ல புதிய வசனம் உண்டு. மினிந்தோருவான்னு சொன்னால் இந்த அளக்கிறவருக்கு நாங்கள் சொல்லுவோம். அப்போ மினிந்தோருவாட கியான்னு மெனலையான்னு கீயலாம். மினிந்தோருவாட கியான்னு இந்த அளக்கிறவருக்கு சொல்லுங்க. மெனலையான்னு கீயலாம் அளந்துட்டு போக சொல்லி. அப்போ அளந்துன்ற மீனிங் வருது, அளந்துட்டுன்னு வந்திருக்கு. அப்போ மெனலான்னு சொன்னால் அளந்து அளந்துட்டுன்ற மீனிங் வந்திருக்கு. விளையாட்டு தானே? இப்போ நல்ல ஞாபகம் வச்சு கொள்ளணும். AIஏன்னு ஆரம்பிக்கிற இந்த மாதிரியான சொல். AIக்கு பிறகு அங்கே நவா வரணும். சரிதானே? முதலாவது A வரணும், இங்கிலீஷ் லெட்டரில் வவல்ஸ் லெட்டர் A வரணும், ரெண்டாவது லெட்டர்ஸ் I வரணும். அப்படி ஏயும் ஐயும் வந்த பிறகு அங்கே நவா இருக்கணும். இப்படியாப்பட்ட சந்தர்ப்பங்களில் நாங்கள் முதலாவது A வந்து A என்று மாற்றி ரெண்டாவது ஐயை என்று மாற்றணும். இது ஆவும் இல்லை, ஏயும் இல்லை, ஏயும் இல்லை. வாயை திறந்துட்டு சொல்லலாம், வாயை மூடிட்டு சொல்லலாம். என்று சொல்லலாம், என்று சொல்லலாம். எப்படி வேணாலும் சொல்லலாம். அடுத்தது இதை நாங்கள் உச்சரிக்கிறது ஏ. இதை வாயை பிளந்து தான் உச்சரிக்கணும். கிட்ட ஏ என்று உச்சரிக்கலாம். சரிதானே? ஏ என்று உச்சரிக்கணும். அப்போ பெனலா வெஹ. இப்போ வஹினவான் இருக்கே, வஹினவான்டா மழை பெய்யறதுக்கு சொல்கிறது. மழை பெய்யறதுக்கு வஹினவான்னு சொல்கிறது. அப்போ வஹினவாவில் இந்த VA WAன்னு போடலாம், கொடுத்த VAன்னு போடலாம். வே என்று உச்சரிச்சா சரி. வேன்ற சவுண்டு வந்திருக்கு. இந்த வாவை வந்து நாங்கள் வேயா மாற்றிருக்கிறோம். இந்த HIயை ஹ என்று மாற்றுங்க. வெஹ ஹ என்று மாற்றுங்க. அப்போ வெஹலா. அது அப்பே கமட்ட வெஹலா. அது அப்பே கமட்ட வெஹலா. அது இன்றைக்கு அப்பே எங்களுடைய கமட்ட ஊருக்கு வெஹலா மழை பெய்யுது என்று தான் இவிடத்தை வந்திருக்குது. ஆனால் மழை பேஞ்சிருக்குது, பெஞ்சிட்டு என்று சொல்கிறோம். பெய்து விட்டது என்று சொல்ல போகல இந்த லாவை போட்டு பெய்துட்டு என்று நாங்கள் சொல்லலாம். சரிதானே? இப்போ இதை நாங்கள் கடைசியில் முடிக்கும் போதும் இந்த லாவாக முடிக்கலாம். என்னது? அதை வெஹலா. இன்றைக்கு மழை பெஞ்சிட்டு, இன்றைக்கு மழை பேஞ்சிருக்குன்னு சொல்கிற சந்தர்ப்பத்தில் இந்த லாவை போட்டு பயன்படுத்தலாம். இன்றைக்கு மழை பெஞ்சிருக்குது. இப்போ ஆவான்ற சொல், இப்போ ஆவான்ற ஒரு சொல் ஒன்று இருக்குது தானே, ஆவான்ற ஒரு சொல் ஒன்று இருக்குது. ஆவாண்டா வந்தாச்சுன்னு அர்த்தம். சரிதானே? இப்போ கியான்னு சொன்னால், கியா என்று சொன்னால் போயாச்சின்னு அர்த்தம். இந்த எனவா யனவான்ற சொல் இறந்த காலத்தில் எப்படியுமே பெரிய ஒரு சிக்கலை கொண்டு வந்து தான் மாற்றும் அது. சரிதானே? அப்போ யனவா வந்து இந்த எனவா வந்து ஆவாவா வந்திருக்கு. அப்போ ஏவாண்டு தானே வரணும், ஏன் ஆவாண்டு வந்திருக்கு? அது வித்தியாசமாக இருக்குது. அது சிங்களத்தில் அப்படி தான், அந்த பேட்டர்ன் அப்படி தான் அமைஞ்சிருக்குது. அதை நம்மளால் மாற்ற முடியாது. இதை நாங்கள் இந்த ஏ வந்திருக்கு தானே, இதை நாங்கள் அவில்லான்னு சொல்லலாம். இந்த கியா வந்துட்டு கிஹில்லான்னு சொல்லி மாற்றலாம். இந்த லா வந்தால் கிஹில்லான்னு சொன்னால் போயிட்டுன்னு தான் அர்த்தம். ஆனால் முன்னுக்கு யாராவது ஒருத்தரை போட்டு தாத்தா கெதர கிஹில்லா என்று வச்சுட்டோம்னு சொல்லிவிட்டோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த லா எதை குறிக்கும்னு சொன்னால் போயிட்டுன்னு தான் டிரான்ஸ்லேஷன். ஆனால் அது என்னத்தை குறிக்குதுண்டா, போயிட்டார் என்று சொல்கிறத குறிக்குது. விளையாட்டு தானே? அப்பா வீட்டுக்கு போயிட்டார், தாத்தா கெதர கிஹில்லா. தாத்தா கெதர கிஹில்லா, அப்பா வீட்டுக்கு போயிட்டார். அந்த டார், அந்த போயிட்டு
அதுக்கு பிறகு ஆறு, அவர் முன்னுக்கு அப்பா வந்ததுனால தான் ஆறு வந்திருக்கு. மல்லி கெதர கிஹில்லா, தம்பி வீட்டுக்கு போயிட்டான். அம்மா பான்சால் கிஹில்லா, அம்மா பன்சலைக்கு போயிட்டாங்கன்னு வந்திருக்கேன். அம்மாவுக்கு ஆங்கன்னு தான் நாங்கள் கடைசியில் முடிப்போம் தமிழில். அப்போ அந்த லாவை போட்டு நாங்கள் என்ன செய்யலாம், முடிக்கலாம். சரிதானே? அப்போ கிஹில்லான்னு சொல்லி நாங்கள் முடிக்கல. எவில்லான்னு சொன்னால் வந்துட்டார். அம்மா தாத்தா எவில்லா, அம்மா அப்பா வந்துட்டார். அம்மா மல்லி எவில்லா, அம்மா தம்பி வந்துட்டான். அம்மா அக்கா எவில்லா, அம்மா அக்கா வந்துட்டாள். விளையாட்டு தானே? அப்போ இந்த லாவை பயன்படுத்தி முடிக்கவும் இல்லை நம்மளால். சரிதானே? ரைட். நாளிகா கெரலா ஒயாகி வெடே, நாளிகா கெரலா ஒயாகி வெடே. நாளிகா என்று சொன்னால் நாளிகா ஒருத்தருடைய பெயர். கெரலா என்று சொன்னால் செய்துட்டாள். நாளிகா கெரலா, நாளிகா செய்துட்டாள். ஒயாகி வெடே உங்களோட வேலை. நாளிகா கெரலா ஒயாகி வெடே, நாளிகா செய்துட்டால் உங்களோட வேலையை. வசந்த கிஹில்லா ஆஃபீஸ் செக்கட, வசந்த கிஹில்லா ஆஃபீஸ் செக்கட. வசந்தண்டா வசந்தட ஒருத்தருடைய பெயர். கிஹில்லா போயிட்டார். வசந்த கிஹில்லா ஆஃபீஸ் செக்கட்ட. ஆஃபீஸ்ன்றது ஆஃபீஸ் செக்கட்ட ஆஃபீஸுக்கு. வசந்த கிஹில்லா ஆஃபீஸ் செக்கட்ட, வசந்த போயிட்டார் ஆஃபீஸுக்கு. அந்த லாவை போட்டு நாங்கள் என்ன செய்யலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். சரிதானே? ரைட். அந்த ஓ வார இடத்த ஈயா மாறுறது எப்படின்றது நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு கொண்டு வரேன். அடுத்தது இந்த நட்டனவாவில் நாங்கள் படிச்சிருந்தானே, இப்போ நட்டனவான்னு வரப்போக்குள்ள இங்கே ஏ வந்திருக்கு, இங்கே ஐ வரல. அப்போ அதனால நவா வெட்டினா நட்ட மிச்சம். இந்த நட்டையோட லாவை போடுங்க. நட்டலா ஆடி, நட்டலா பலன் ஆடி பாருங்க. நட்டலா என்ன, ஆடிட்டு வாங்க. நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறோம், பாட்டு போட்டு டான்ஸ் நடக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் போக பார்க்குறோம். அப்போ நம்மளோட கூட வந்தவரும் வர பார்க்குறாரு. நாங்கள் சொல்கிறோம் அவரோட ஃபன்னை நாங்கள் கெடுக்க இயலாது தானே, அவரோட சந்தோஷத்தை நாங்கள் கெடுக்க இயலாது. அப்போ சொல்கிறோம் நீங்கள் ஆடிட்டு வாங்க என்று சொல்கிறோம். ஓயா நட்டலா என்ன, நட்டலா என்ன, ஆடிட்டு வாங்க, ஆடிட்டு வாங்க. நட்டலா என்ன. அப்போ இந்த லா விளங்கிட்டா உங்களுக்கு, இந்த லாவில் இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது. சரிதானே? இந்த வீடியோ லோங்காக போகிறதுனால இதோட நான் அனுப்பாட்டிடுறேன். சரிதானே? அப்போ நாம் ஏற்கனவே படிக்க இருந்தது 5, அதுலேருந்தா ஒன்று படிச்சிட்டோம். அப்போ அடுத்ததாக நாங்கள் படிக்கக்கூடிய வீடியோவில் இன்னன்றதை நாங்கள் படிக்க போகிறோம். சரிதானே? இன்னன்ற விஷயத்தை படிக்க போகிறோம். இன்னைக்கும் பலவிதமான விளக்கங்கள் இருக்குது. இந்த லா விளங்கிட்டா என்று சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது முக்கியமான ஒரு விஷயம். விலங்கல்லன்னு சொன்னால் என்ன தொடர்பாக விலங்கல்ல, என்ன விஷயம் விலங்கல் அப்படின்றது தெளிவாக அதை டைப் பண்ணி எனக்கு தமிழ்லையோ அல்லது இங்கிலீஷ் எழுத்துலையோ டைப் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் அந்த கமெண்ட் எடுத்து வந்து இதுக்கு பிறகு செய்யக்கூடிய வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு என்ன செய்வேன், இதை விளங்கப்படுத்துவேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இது போன்ற மேலதிகமான வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. முக்கியமான ஒரு விஷயம், நாம் ஆன்லைனில் ஸ்போக்கன் கிளாஸ் நடத்துகிறோம். இப்போ இதில் நாங்கள் படித்து தரது ஃப்ரீ. சரிதானே? கிளாஸில் ஒரு சின்ன ஃபீஸை வாங்கிட்டு நாங்கள் படிப்பிப்போம். உங்களுக்கே விளங்கியிருக்கும், ஸ்ரீலங்காவிலேயே எந்த ஒரு ஆசிரியருக்கும் சிங்களம் கதைக்க படிப்பிக்கிறதுல 2வதாகாத ஒரு ஆசிரியர் நான். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ எளிமையான முறையில் இலகுவான முறையில் சிங்களம் பேசுகிறதுக்கு என்னென்ன டெக்னிக்கெல்லாம் இருக்குதோ அந்த டெக்னிக்கெல்லாம் பயன்படுத்தி உங்களை சிங்களம் பேச வைக்கிறதுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். இந்த கிளாஸில் நீங்கள் இணைஞ்சு கொள்ள விரும்பினால் 0777444456 இந்த வாட்ஸ்அப் இலக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் எங்களோட கண்டெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட வீட்டில் பாடசாலை மாணவர்கள் இருக்கிறாங்களா, தரம் 6ல் இருந்து எல்லா மாணவர்களுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் எல்லாருக்கும் நாங்கள் ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இலகுவான முறையில் அவங்களுடைய பாடப்புத்தகங்களை தெரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி, பாடமாக்குறது இல்லை, நம்மளுடைய ஸ்கூலில் நடக்கிறதும் அதே மாதிரி டியூஷன் கிளாஸஸில் நடக்கிறதெல்லாம் பாடமாக்கி கொடுக்குறது. இந்த வசனத்தை பாடமாக்கி கொடுக்குறது. பிள்ளைகள் கிளிப்பிள்ளை மாதிரி பாடமாக்கி வச்சிருக்குது. அது என்னன்றதை உணர்றதில்லை. அதை உணர வச்சு படிப்பிக்கிற ஒரு கிளாஸ் நடத்துகிறோம். அதில் நீங்கள் உங்களோட மாணவர்களை சேர்த்து நீங்களும் தேர்ச்சி பெற்ற மாணவர்களாக ஆக்கலாம் உங்களோட பிள்ளைகளை. அப்படி விரும்பினாலும் அதே தொலைபேசி இலக்கம் 0777484456 இந்த இலக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் எங்களோட சேரலாம். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிங்களம் தெரியும், இல்லை சிங்களம் தெரியாது, தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், தெரியாதவங்களாக இருக்கலாம், சிங்கள எழுத்துக்கள் பழகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கும் நாங்கள் வேறையாக கிளாஸ் நடத்துகிறோம். அந்த கிளாஸில் நீங்கள் சேரலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம். சீல்தனாடம் ஐபுவான் சைனிங் ஆஃப்.